வெல்கம் டு தாமரை ரெசிபீஸ். இன்றைக்கி இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரியான சுவையான ஒரு முள்ளங்கி துவையல் தாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 முள்ளங்கியை தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. கூடவே 10 பல் பூண்டு, 20 சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, வரமிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்துருக்கிற வரமிளகாவை சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை, அதுக்கு அடுத்ததாக வெட்டி வச்சுருக்க முள்ளங்கி, சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாங்க. இப்போ இந்த சட்னி முள்ளங்கியோட ஸ்மெல்லே இல்லாமல் கார சட்னி மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம், முள்ளங்கி எல்லாம் பாதி அளவு வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி இதோட சேர்த்துக்கிறேங்க. இதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம், முள்ளங்கி எல்லாம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா 1/4 மூடி துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேங்க. இதையும் நல்லா வதக்கிடலாம். வதங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கிறேங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம தேவைக்கேற்ற அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துருக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். சுவையான ஒரு முள்ளங்கி துவையல் ரெடி. இப்போ இதுக்கு நம்ம கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாங்க. அவ்வளவுதான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.